வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இன்று வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையின் ஊடாக கற்றல் வள நிலையத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் சைவநெறி பாடத்தில் தரம் 11 மீழ்ச்சி படலம் என்ற பாட அளவினை பார்க்க உள்ளோம். சரி பிள்ளைகள், நாங்கள் கடந்த வகுப்பிலே மீழ்ச்சி படலம் அமைந்த கந்த புராண நூலினுடைய சிறப்புகள் பற்றியும் அந்த கந்த புராணத்தை பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய சிறப்புகளையும் பார்த்திருக்கின்றோம். அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சி குமரகோட்டத்து பூசகராக இருந்து அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர். அவர் முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவர். ஒழுக்கத்திலே சிறந்து விளங்கியவர். அதே போன்று வடமொழி தமிழ் மொழி ஆகிய இரு மொழிகளிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். இந்த முருகப்பெருமான் மீது கொண்ட நிறைந்த பக்தியினாலே முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகியவர். அவருக்கு முருகப்பெருமானே திகழ சக்கர என அடியெடுத்து கொடுக்க கச்சியப்பர் கந்த புராணத்தை பாடி முடித்தார் என்ற செய்தியை நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கின்றோம். அதே போன்ற பிள்ளைகள் கந்த புராணத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த கந்த புராணத்தினுடைய சிறப்பு, கந்த புராணமானது வடமொழி 14 புராணங்களிலே ஒன்றான வடமொழி ஸ்கந்த புராணத்தின் சிவ சங்கர சங்கீதை என்ற பகுதியை தழுவி தமிழிலே கச்சியப்பரால் பாடப்பட்டது. அந்த கந்த புராணம் 6 காண்டங்களையும் 10,000க்கு மேற்பட்ட பாடல்களையும் கொண்டது. உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்சகாண்டம் என்ற 6 காண்டங்களையும் கொண்டது. இவற்றோடு இந்த காண்டங்களிலே பல படலங்கள் காணப்படுகின்றது. அந்த படலங்களிலே ஒன்றுதான் மீழ்ச்சி படலம். இந்த மீழ்ச்சி படலம் அமைந்த காண்டம் யுத்த காண்டம். அடுத்ததாக அந்த மீழ்ச்சி படலம் என பெயர் பெற்றதற்கான காரணத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது தேவர்களை சிறை மீட்ட வரலாறினை கூறியமையினால் மீழ்ச்சி படலம் என பெயர் பெற்றது. இத்தகைய விடயங்கள் நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்து தொடர்ந்து 5 பாடல்களை பார்த்து நாங்கள் முதல் 5 பாடல்களை பார்த்திருக்கிறோம். அதிலே முதலாவது பாடலிலே இந்த போர்க்களத்திலே நின்று யுத்தம் செய்து சூரனையும் அவனுடைய படைகளையும் அளித்த முருகப்பெருமான் வீரவாகுதேவரை நோக்கி அந்த அசுரனுடைய நகரத்துக்குள்ளே சென்று அவன் சிறை வைத்திருக்கின்ற அந்த சயந்தனையும் ஏனைய தேவர்கள் எல்லோரையும் அழைத்து வரும்படி கூறிய செய்தியை நாங்கள் முதலாவது பாடலிலே பார்த்தோம். 2வது பாடலிலே அந்த வன்மையான தோள்களை உடைய அந்த வீரவாகு தேவர் சூரனுடைய நகரத்துக்கு சென்று அந்த சிறை களத்தை அடைந்த செய்தியை 2வது பாடலிலே பார்த்தனர். 3வதாக அந்த வீரவாகு தேவர் அந்த சிறையிலே இருந்த தேவர்களை எல்லாம் நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அந்த சூரனையும் அவனுடைய படைகளையும் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே அழித்து விட்டார் என்ற செய்தியை கூறினார். இது 3வது பாடலிலே நாங்கள் பார்க்கிறாங்க. 4வது பாடலில அந்த செய்தியை கேட்டவுடன் அந்த தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய கால்களிலே பிணைக்கப்பட்டிருந்த அந்த சங்கிலிகளினுடைய மூட்டுக்களை பொருத்துக்களை எல்லாம் அறுத்தெறிந்து அந்த அசுரனுடைய நகரத்தை விட்டு நீங்கி சென்றார்கள் என்ற செய்தி 4வது பாடலிலே பார்த்தோம். அடுத்ததாக 5வது பாடலிலே அதாவது வீரவாகு தேவர் முன் செல்ல அவர்களுக்கு பின்னாலே வீரவாகு தேவரை தொடர்ந்து இந்த சயந்தனும் ஏனைய தேவர்களும் தங்களுடைய தேவ மங்கையருடன் போர்க்களத்துக்கு சென்று அந்த போர்க்களத்திலே இருந்த அந்த முருகப்பெருமானுடைய பாதங்களை 3 முறை வலம் வந்து வணங்கி மகிழ்ந்தனர் என்ற செய்தியை நாங்கள் 5வது பாடலிலே பார்த்திருக்கின்றோம். இது நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்த விடயங்கள் பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் இன்றை பார்க்க போற அடுத்த பாடலை பாருங்கள். கண்டனன் தொழு மைந்தனை புல்லினன் களிப்பு உள்ளம் கொண்டனன் புறம் நீவினன் பல் உலகம் கொடியோன் செய்
ஒன் தலை புகுந்து எய்தனை போலும் உரை செய்யா அண்டர் ஜாரையும் முறைமுறை தளியினன் அமரேசன் கண்டனன் தொழு மைந்தனை புல்லினன். யார் என்று சொன்னால் இந்த இந்திரன். புல்லினன் என்று சொல்லப்படுது இந்திரன். ஏனென்றால் அந்த தேவர்கள் எல்லோரும் அந்த முருகப்பெருமானை வழிபட்டதற்கு பிறகு சயந்தன் தன்னுடைய தந்தையாகிய இந்திரனை வணங்கினான். அவ்வாறு இந்திரனை வணங்கியவுடன் அந்த இந்திரன் தன்னை வணங்கிய சயந்தனை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான். அதான் கண்டனன் தொழு மைந்தனை. அந்த இந்திரன் தன்னுடைய மகனான சயந்தனை கண்டான். களிப்பு உள்ளங்கொண்டனன். அவனுடைய உள்ளத்திலே இனம் புரியாத மகிழ்ச்சி. ஏனென்னா தேவர்கள் ஏனென்று சொன்னால் அசுரர்களுடைய சிறையிலே இருந்து துன்பப்பட்டிருந்த அந்த சயந்தனும் தேவர்கள் எல்லோரும் சிறையிலே இருந்து வெளிவந்து விட்டார்கள். அதனாலே அவருடைய இந்திரனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி எழுந்தது. அந்த மகிழ்ச்சியினாலே அந்த சயந்தனை அணைத்து மகிழ்ச்சி அடைந்து புறம் நீவினன். புறம் என்று சொன்னால் முதுகு. அந்த இந்திரன் வந்து சயந்தனுடைய முதுகினை தடவினான். மகிழ்ச்சியோடு அவனை அணைத்து அவனுடைய முதுகினை தடவி பல் உலகம் கொடியோன் செய் ஒன் தலை புகுந்து எய்தினை போலும் உரை செய்யா. அதாவது பல காலம் நீ அந்த சூரபன்மனுடைய அந்த கொடிய சிறைச்சாலையிலே இருந்து வருந்தி விட்டாய் அல்லவான்னு சொல்லி மகனை மிகவும் அனுதாபத்தோடு கேட்கிற. சரியா பிள்ளையர்? அப்ப நீ இந்த கொடிய சூரனுடைய அந்த சிறைச்சாலையில இருந்து இவ்வளவு காலம் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்து விட்டாய் என்று சொல்லி அந்த தன்னுடைய மகனான சயந்தனை தழுவியது போல அங்கே நின்ற எல்லா தேவர்களையும் இந்த இந்திரன் முறை முறையாக வந்து தழுவினான். இதுதான் இந்த பாடலிலே சொல்லப்பட்ட விடயம். அப்ப போர்க்களத்துக்கே வந்து முருகப்பெருமானுடைய பாதங்களை தொழுததற்கு பின்னர் சயந்தன் தன்னுடைய தந்தையை வணங்கிய பொழுதுதான் இந்திரன் என்ன செய்தான் என்ற செய்தி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டனன் தொழுமைந்தனை புல்லினன். தன்னுடைய மகனை வந்து இந்திரன் கண்டு மகிழ்ச்சி அடைகிறான். அந்த போர்க்களத்திலே காண்கின்றான். களிப்புள்ளங்கொண்டனன். தன்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைந்து அவனை அணைத்து புறம் நீவினான். அதாவது முதுகை தடவினான். அத்தோடு பல்லுலகம் கொடியோன் செய் உன் தலை புகுந்து எய்தனை போலும் உரை செய்ய. இவ்வளவு காலமும் நீ அந்த கொடிய அசுரனுடைய அந்த சிறையிலே இருந்து பல துன்பங்களை அனுபவித்து விட்டாய் என மிகவும் இரக்கத்தோடு கூறி அண்டர் ஜாரையும், அதாவது அண்டர் என்று சொன்னால் அங்க தேவர்கள் எல்லோரையும் முறை முறையாக அவர்களையும் தழுவினான். அமரேசன். அமரேசன் என்று சொன்னால் இந்திரன். அடுத்த பாடலை பாருங்கள் பிள்ளையர். என்ற மாத்திரை சலபதி விழுமீது என்று இசைவுற்று துன்று பல்லுயிர் தம்மொடு கேந்திர தொல்லூரை அன்று வன்மைசேர் புணரியுள் அழுத்தினன் அவனி கீழ் நின்று மாயவன் நடு உலகு உண்டிடும் நெறியே போல். அதாவது ஏற்கனவே இந்த தேவர்கள் எல்லோரையும் இந்த சிறையிலே இருந்து மீட்டு வந்து முருகப்பெருமானை வணங்கிய பின்னர் இந்த இந்திரனும் சயந்தனையும் ஏனைய தேவர்களை எல்லாம் தழுவுகின்றான். அதன் பின்னர் அந்த போர்க்களத்திலே இறந்து கிடந்த பூத கணங்கள் எல்லோரையும் முருகப்பெருமான் உயிர் பெற்று இழச் செய்கின்றார். அந்த போர்க்களத்திலே இறந்து கிடந்த எல்லா அவுணர்களையும் பூத கணங்களையும் அந்த முருகப்பெருமான் உயிர் பெற்று இழச் செய்கின்றார். அதற்கு பின்னர் முருகப்பெருமான் வர்ண பகவானை நோக்கி சொல்லுகின்றார். கடலுக்கு தெய்வம் வர்ணன். அந்த அசுரனுடைய ஊரை அந்த கடலுக்குள்ளே அமிழ்த்தி விடுமாறு கூறினார். அதாவது அந்த அசுரனுடைய அந்த கொடிய அசுரனுடைய அந்த நகரத்தை கடலினாலே அழிக்கும்படி கூறுகின்றார். அதுதான் இங்கே என்ற மாத்திரை சலபதி. இவ்வாறு அழித்து விடுமாறு முருகப்பெருமான் அந்த வர்ண பகவானுக்கு கூறியதும் என்ற மாத்திரை அவ்வாறு அதாவது முருகப்பெருமான் வர்ண பகவானை நோக்கி அந்த கடலுக்குள்ளே அந்த மகேந்திரபுரி அவுணனுடைய நகரான மகேந்திரபுரியை அழித்து விடுமாறு கூறியதும் சலபதி.
சலபதி என்று சொன்னால் வர்ணன், நீருக்கு தெய்வம். சலபதியான அந்த வர்ண பகவான் விழுமிது என்று இசைவுற்று, விழுமிதண்டா நல்லது, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி, அதான் இசைவுற்று துன்று பல்லுயிர் தம்மொடு கேந்திர தொல்லூரை, அதாவது நெருங்கிய பல வகையான உயிர்களுடனே அந்த பழைய மகேந்திரபுரியை, அதாவது துன்று பல்லுயிர் தம்மோடு சொன்னால் நெருங்கிய பல்லுயிர்னா பல உயிர்களுடன், கேந்திர தொல்லூர் தொன்மையாண்டா மிகவும் பழைய மகேந்திரபுரி, அதுதான் சூரனுடைய நகர். மகேந்திரபுரியை அன்று வன்மைசேர் புணரியுள் அழுத்தினன், அதாவது அந்த கடலாலே கடல் கொண்டு அந்த சூரபன்மனுடைய நகரத்தை அழிக்க செய்தார், கடலுக்குள்ளே அழுந்துமாறு செய்தார். அது எவ்வாறு இருந்தன்னு சொன்னால், அந்நாளிலே திருமால், அதாவது நின்று மாயவன் நடு உலகு உண்டிடும் நெறியே போல, நின்று மாயவன் என்று சொன்னால் திருமால், அந்நாளிலே திருமால் பாதத்திலே நின்று அந்த மத்திய உலகத்தை உண்ணும் தன்மை போல, அதான் நின்று மாயவன் நடு உலகு உண்டிடும் நெறியே போல. இப்ப திருமால் மத்திய உலகத்தை உண்ணும் தன்மை போல அந்த வன்மை பொருந்திய அந்த கடலுக்குள்ளே அந்த சூரபன்மனுடைய நகரான அந்த மகேந்திரபுரியை அமுழ்த்தினார் இந்த வர்ண பகவான். இதுதான் இந்த பாடலிலே சொல்லப்பட்ட என்ற மாத்திரை என்பது புள்ளியால். ஏற்கனவே அதுக்கு இடையில ஒரு பாடல் இருக்குதான், உங்களுக்கு இந்த பாட புத்தகத்துல தரப்பட்ட பாடல் இவ்வளவு தான். இடையிலே உள்ள பாடல்கள் அந்த விடயம் கூறப்படுகிறது. ஏனென்றால் அங்கு இறந்து கிடந்த கணங்கள் எல்லோரையும் உயிர் பெற்று எழச் செய்த பின்னர் அந்த வர்ண பகவானுக்கு முருகப்பெருமான் கட்டளை இடுகின்றார், சூரனுடைய நகரான அந்த மகேந்திரபுரியை கடலுக்குள்ளே அமிழ்த்தும்படி. அப்ப அதை கேட்டுத்தான், அதுதான் இந்த என்ற மாத்திரை, அதனை கேட்டு அந்த வர்ண பகவான் நல்லது என்று சொல்லி தான் அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்லி அந்த மகேந்திரபுரியை அந்த கடலுக்குள்ளே அமுழ்த்திய செய்தி இந்த பாடலிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், கேகயத்தின் நின்று இழிந்து தொல் சினகரம் கிடைத்திட்டு பாக சாதனன் ஆதியாம் அமரர்கள் பணிந்து ஏத்த வாகை சேர் அரித்தவிசின் மேல் வதனம் மூவிரண்டுள்ள ஏக நாயகன் உலகு அருள் கருணையோடு இனிது உற்றான். கேகயத்து நின்று இழிந்து தொல் சினகரம் கிடைத்திட்டு, கேகயம் என்றது பிள்ளைகள் இங்கே மயில். என்னென்று சொன்னால் அந்த போர்க்களத்திலே இருந்து முருகப்பெருமான் புறப்படுகின்றார். அதான் கேகயத்தினின்று இழிந்து, அதான் மயிலில் நின்று இறங்கி ஏற்கனவே மயில ஏறி புறப்பட்டு போயிட்டார் அந்த போர்க்களத்திலே இருந்து. இனி போய் அவர் இறங்கிய விதம்தான் இங்கே சொல்லப்படுகிறது இந்த பாடல்ல. கேகயத்தினின்று இழிந்து தன்னுடைய மயில் வாகனத்திலே இருந்து இறங்கி தொல் சினகரம் கிடைத்திட்டு தொன்மையான தன்னுடைய அந்த பழைய ஆலயத்தை அடைந்து பாக சாதனன் ஆதியாம் அமரர்கள் பணிந்து ஏத்த, அதாவது இந்திரன் முதலான ஏனைய தேவர்கள் எல்லாம் பணிந்து ஏத்த வணங்கி துதிக்க வாகை சேர் அரித்தவிசின் மேல் வதனம் மூவிரண்டு உள்ள, வாகை என்று சொன்னால் வெற்றி வாகை, வெற்றியை உடைய, அரித்தவிசு என்று சொன்னால் அரியாசனத்தின் மீது, மூவிரண்டுள்ள, வதனம் என்றால் முகம், மூவிரண்டா மூவிரண்டு ஆறு முகங்கள் கொண்ட ஏகநாயகன் முருகப்பெருமான் உலகு அருள் கருணையோடு, அதாவது உலகத்தை காத்தலான அந்த அருள் காரியமாக அங்கே இனிதே எழுந்தருளி இருந்தார். அப்ப போர்க்களத்திலே நின்று தேவர்களை எல்லாம் சிறையிலே இருந்து மீட்ட பின்னர் அந்த அசுரனுடைய நகரத்தை வர்ண பகவானை கொண்டு அழித்த பின்னர் போர்க்களத்திலே இருந்து புறப்பட்டு தன்னுடைய பழைய ஆலயத்தை சென்றடைந்தார். அதுதான் திருச்செந்தூர் பதி. அங்கே போய் அந்த மயிலிலே இருந்து இறங்கி, கேகயத்தினின்று இழிந்து மயிலே இருந்து இறங்கி பழைய ஆலயத்தை அடைந்து இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் வணங்கி துதித்துக் கொண்டு நிற்கின்ற வேளையிலே
வாகைசேர். ஏனென்றால் சூரனை அழித்து வெற்றி வாகை சூடியவர் முருகப்பெருமான். அந்த வாகைசேர் வெற்றியை உடைய அந்த அரியாசனத்தின் மீது மூவிரண்டு உள்ள, அதாவது வதனம் மூவிரண்டு உள்ள 6 முகங்களை கொண்ட ஏகநாயகன் முருகப்பெருமான் உலகத்தை காப்பதற்காக அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். இதுதான் இந்த பாடலிலே சொல்லப்பட்ட விஷயம். அப்ப அந்த போர்க்களத்திலே இருந்து புறப்பட்டு இப்பொழுது எங்கே சென்று விட்டார் பிள்ளைகள்? திருச்செந்தூர் பதியினை சென்று அடைந்து விட்டார். அதாவது 6 முகங்கள், 6 முகங்களை கொண்டவர் முருகப்பெருமான். அடுத்ததாக அடுத்த பாடலை பாருங்கள். ஒன்று இனி அழிப்பது உளது உன்னடி எம் யாக்கை நின்றிடு பகல் துணையும் நின் இரு களற்கண் மன்ற தலை அன்புற வரம் தருதி எந்தாய் என்றிடலும் நன்று என இறங்கி அருள் செய்தார். ஒன்று இனி அழிப்பது, ஒன்று இனி அழிப்பது உளது, அதாவது உன்னடி எம் யாக்கை நின்றிடு பகல் துணையும் நின் இரு களற்கண் மன்ற தலை அன்புற வரம் தருதி எந்தாய் என்றிடலும் நன்று என இறங்கி அருள் செய்தார். இப்ப இதுல பாருங்கள் பிள்ளைகள், ஒன்று இனி அழிப்பது உளது, அதாவது உங்களுக்கு அடியவரான உங்களுக்கு என்னிடம் அப்ப முருகப்பெருமானை நோக்கி இந்த இவர்கள் கேட்கிறார்களும், கடவுளே நீர் எங்களுக்கு அளிக்கத்தக்க வரம் ஒன்று உண்டு. என்ன வரம் என்று சொல்லி கேட்கின்ற, அதாவது கடவுளே நீங்கள் எங்களுக்கு தரத்தக்க ஒரு வரம் ஒன்று உங்களிடம் இருக்கிறது. அது என்னவென்றால் அடியவரான, அதாவது ஒன்று இனி அழிப்பது உளது உன்னடி எம் ஜாக்கை, அதாவது உங்களுடைய அடியவரான எங்களினுடைய ஜாக்கை என்று சொன்னால் பிள்ளைகள் உடம்பு, ஜாக்கை நின்றிடு பகல் துணையும், அதாவது அடியவரான எங்களினுடைய அந்த உடம்பு இருக்கும் வரை, உடல் இருக்கும் வரை நின் இரு களற்கண், அதாவது உங்களுடைய அந்த பாதங்களை திருவடிகளிலே மறக்காமல், அதாவது திருவடிகளிலே மன்ற தலை அன்புற வரம் தருதி எந்தாய், உன்னுடைய திருவடிகளிலே சிறந்த அன்பிருக்குமாறு வரம் தர வேண்டும் என்று சொல்லி வேண்டினார்கள். அதான் இருக்குமாறு வரம் தந்தருள வேண்டுமென வேண்டினார்கள். நின்று ஜாக்கை நின்றிடு பகல் துணையும், உன் அடியவரான எங்களுடைய உடம்பானது இருக்கும் வரைக்கும் நின் இரு களற்கண், உம்முடைய இரு பாதங்களிலே எங்களுடைய தலை வைத்து நாங்கள் மீது அன்பிருக்குமாறு எங்களுக்கு அந்த வரத்தை தந்தருள வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமானை நோக்கி இந்த தேவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். எங்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டியது இதுதான், எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. எங்களுடைய உடல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடைய பாதங்களை தொழுகின்ற, உங்கள் மீது அன்பு வைக்கின்ற அந்த வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என வேண்டினார்கள். என்றிடலும், இவ்வாறு அவர்கள் கேட்டதும் நன்று என இறங்கி அருள் செய்தான். அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி அருள் செய்தார். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல அந்த முருகப்பெருமானை நோக்கி அந்த தேவர்கள் ஒரு வரத்தை கேட்கிறார்கள். தங்களுடைய உடம்பு அழியும் வரைக்கும் தாங்கள் இந்த முருகப்பெருமானுடைய பாதங்கள் மறக்காமல் அன்பு செய்வதற்குரிய அந்த வரத்தை தங்களுக்கு தந்தருள வேண்டும் என கேட்க முருகப்பெருமானும் அவ்வாறே ஆகட்டும் என்று அந்த வரத்தை கொடுத்தார். இதுதான் இந்த பாடலிலே கூறப்பட்டுள்ள விடயம். அடுத்த பாடலை பாருங்கள். மலர் அயன் ஆதியாம் வரம்பிலோரெலாம் பலர் புகழ் குமரனை பரவி வைகினர் உலகினில் யாரையும் ஒருத்த தானவர் குலம் என மாய்ந்தது கொடிய கங்குலே. மலர் அயன் ஆதியாம், அதாவது அயன் என்று சொன்னால் நான்முகன், தாமரை மலர் மீது அமைந்த அந்த நான்முகன் முதலான வரம்பிலோரெல்லாம்,
அது ஆதியாமண்டா பிரம்மன் தொடக்கம் வரம்பில்லாத எண்ணில்லாத அந்த தேவர்கள் எல்லோரும் பலர் புகழ் குமரனை பலரும் புகழும் அந்த முருகப்பெருமானை பரவி வைகினர், அதாவது அந்த முருகப்பெருமானை வணங்கி இருந்தார்கள். பிரம்மன் தொடக்கம் எண்ணில்லாத ஏனைய தேவர்கள் எல்லோராலும் புகழப்படுகின்ற அந்த முருகப்பெருமானை வணங்கினார்கள். உலகினில் யாரையும் ஒருத்த தானவர், உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒருத்த வருத்திய தானவர் என்று சொன்னால் அசுரர்கள். உலகத்தில் உள்ள எல்லோரையும் வருத்திய அந்த அசுரர்களுடைய குலம், அதான் ஒருத்த தானவர் குலம். உலகத்தில் இருந்த எல்லோரையும் துன்பப்படுத்திய அந்த அசுரர்களுடைய குலம் என மாய்ந்தது கொடிய கங்குலே. அந்த அசுரர்கள் குலம் எவ்வாறு அழிந்ததோ அதே போல அந்த கொடிய இரவு நீங்கியது. கங்குல் என்று சொன்னால் இரவு. இப்ப உலகத்தில் உள்ள எல்லோரையும் வருத்திய அந்த அசுரர்களுடைய குலம் எவ்வாறு அழிந்ததோ அதே போல அந்த கொடிய இரவு நீங்கியது. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்ப பிரம்மன் முதலான வரம்பில்லாத எல்லா தேவர்களும் அந்த முருகப்பெருமானை பரவி வாழ்த்தினார்கள், அதாவது வணங்கி வாழ்த்தினார்கள். அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் வருத்திய அந்த அசுரர்களுடைய குலம் எவ்வாறு அழிந்ததோ அதே போல அந்த கொடிய இரவும் நீங்கியது. அடுத்த பாடலை பாருங்கள். மழுது ஒருங்கு உணர்ந்திடு முருகன் யாவரும் தொழுதகும் இறைவன் நூல் தொடர்பு நாடியே விழுமிய கண்ணுதல் விமலன் தாழ்மலர் வழிபடல் புரிந்தனன் மனம் கொள் காதலால். அதாவது மழுது ஒருங்கு உணர்ந்திடு முருகன், ஒருங்கு எல்லாவற்றையும் உணர்ந்தவராகிய அந்த முருகப்பெருமான் யாவரும் தொழுதகும் இறைவன் நூல் தொடர்பு நாடியே, அதாவது அந்த வேளையிலே அங்கு ஒரு தேவதச்சனை கொண்டு ஒரு சிறந்த கோயிலை உருவாக்குகின்றார். விழுமிய கண்ணுதல் விமலன் தாழ்மலர் வழிபடல் புரிந்தனன் மனம் கொள் காதலால். அந்த தேவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், தாங்கள் முருகப்பெருமானை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் முருகப்பெருமான் திருச்செந்தூர் பதியிலே சென்று அமர்ந்து விட்டார். இந்த முருகப்பெருமானை தாங்கள் எல்லோரும் பூசை செய்து வழிபட வேண்டும் என்று சொல்லி இந்த தேவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானிடம் கேட்கிறார்கள். அந்த வேளையிலே முருகப்பெருமான் தேவதச்சனை கொண்டு ஒரு சிறந்த கோயிலை உருவாக்கி அந்த கோயிலிலே சிவபெருமானை சிவலிங்க வடிவிலே எழுந்தருளச் செய்து அவரை விதிப்படி அன்போடு பூசித்தார். பாருங்கள் பிள்ளைகள், இதுல முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவர்கள் கேட்ட பொழுது முருகப்பெருமான் ஒரு கோயிலையும் அமைத்து அங்கே சிவபெருமானை சிவலிங்க வடிவிலே எழுந்தருளச் செய்து தான் பூசை செய்தார். இவ்வாறு அந்த முருகப்பெருமான் சிவனை நோக்கி அவர் ஒவ்வொரு பூவாக எடுத்து அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே இந்த தேவர்கள் எல்லோரும் அதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் தங்களை மறந்து முருகா என எல்லோரும் கூவி அழைத்தார்கள். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் சிவனுக்கு பூசை செய்த அந்த பக்தியை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லோரும் பரவசப்பட்டு முருகா என எல்லோரும் கூவி அழைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில தான் முருகப்பெருமான் கையில் எடுத்த பூவுடன் அந்த தேவர்களை திரும்பி நோக்கினார். அந்த சிவலிங்கத்துக்கு பூசை செய்வதற்காக கையிலே எடுத்த பூவுடன் முருகப்பெருமான் அந்த தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார். இவ்வாறு அந்த கையில் எடுத்த பூவுடன் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த நிலையானது இன்றைக்கும் நாங்கள் அந்த திருச்செந்தூர் பதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் பெரியவர்களை பூசையில் காண்பது மற்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் காண்பதை காட்டிலும் பெருமை உடையது. இவ்வாறுதான் அந்த ஏனைய கோயில்களில் உள்ள சுவாமியை விட திருச்செந்தூரிலே அந்த முருகப்பெருமானுக்கு பெருமை
அதிகமாக கொள்ளப்படுகின்றது. அப்ப இவ்வாறு முருகப்பெருமான் தான் பூசை செய்த பின்னர் அந்த தேவர்கள் செய்த பூசையையும் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று உங்களுக்கு இன்னும் ஏதேனும் குறைகள் இருந்தால் எங்களுக்கு தேவையான வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுதுதான் இந்த தேவர்கள் எல்லோரும் தங்களுக்கு எதுவும் தேவையில்லை, உங்கள் மீது நீங்காத அன்பு கொண்டிருக்கின்ற வரத்தை மட்டும் தந்தருள வேண்டுமென வேண்டி நிற்க அந்த இரவு பொழுதானது கழிந்து சூரியன் உதயமானான். இதுதான் பிள்ளைகள் நாங்கள் இந்த பாடலிலே பார்த்த விடயம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே பழைய புத்தகத்துல அதுல முழு பாடல்களும் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு திரும்ப அந்த மீள் பதிப்பு புத்தகத்துல வந்து நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கிற புத்தகத்துல சில பாடல்கள் மட்டும் தரப்பட்டிருக்கின்றது. இதனால நான் அதுல வரக்கூடிய உங்களுக்கு தேவையான விடயங்களையும் சேர்த்து நான் இதிலே கூறியிருக்கின்றேன். அதாவது மீட்சி படலத்திலே கூறப்பட்ட செய்தியை நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். ஏனென்றால் இது 5 மார்க்ஸுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம் பிள்ளைகள். இப்ப முதலாவது அந்த முருகப்பெருமான் வீரவாக நாங்கள் முதலாவது பாடலேந்து பார்த்த விடயங்கள் அவலத்தை நான் இதுக்குள்ள தொகுத்து தந்திருக்கிறேன். முருகப்பெருமான் வீரவாகு தேவரை நோக்கி சயந்தனையும் தேவர்களையும் சிறையில் இருந்து மீட்டருள்வாய் என கூற அவரும் சென்று சிறை மீட்ட செய்தி. இது நாங்கள் ஏற்கனவே அந்த 3 பாடல்களுக்கு பார்த்தனாங்க. அதன் பிறகு அந்த தேவர்கள் சிறையிலே இருந்து வெளிக்கிட்டு போர்க்களத்தை அடைந்து முருகப்பெருமானை வணங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து யுத்தகலத்திலே இறந்த பூதகணங்கள் எல்லோரையும் முருகப்பெருமான் உயிர் பெற்று எழச் செய்கின்றார். அவ்வாறு அந்த உயிர் பெற்றெழுந்த பூதகணங்கள் எல்லாம் முருகனை வணங்கி நின்றார்கள். அதற்கு பின்னர் முருகப்பெருமானுடைய கட்டளைப்படி அந்த அவுணரனுடைய தீவுகள் சூரபன்மனுடைய தீவுகள் வர்ணனாலே அழிக்கப்பட்டன. அதன் பின்னர் முருகப்பெருமான் போர்க்களத்திலே நின்று புறப்பட்டு திருச்செந்தூர் பதியை சென்றடைந்தார். முருகன் தேவதச்சனை கொண்டு ஒரு ஆலயம் அமைத்து சிவலிங்க பூஜை செய்து வழிபட்டார். அதன் பின்னர் தேவர்கள் முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட்டார்கள். இதுதான் இந்த மீட்சி படலத்திலே கூறப்பட்ட சுருக்கமான செய்தி. இது நீங்கள் அந்த 5 புள்ளிகளுக்கு உரியதாக இந்த விடையை எழுதினால் போதுமானது. அப்ப மீட்சி படலத்தில் கூறப்பட்ட விடயங்களை சுருக்கமாக விளக்குன்னு சொன்னால் இந்த நாங்கள் இவ்வளவு நேரமும் இவ்வளவு பாடல்களை படித்த இந்த விடயங்களை சுருக்கமாக நீங்கள் இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இந்த பார்த்த பாடல்களிலே வரக்கூடிய ஏற்கனவே நாங்கள் 5 வினாக்கள் அந்த கந்த புராணத்தை பற்றின விடயங்கள் அறிமுகத்துக்குள்ளே கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். இன்றைய பாடலே வரக்கூடிய இப்படி கந்த புராண பாடலே ஒன்றை தந்துவிட்டு அதற்குள்ளே வினாக்கள் வினாவுகின்ற முறையும் உங்களுடைய வினாத்தாளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே இந்த பாடலை பார்ப்போம். நுணங்கு நூலுடை இளையவன் முன்செல நொய்தென்ன வணங்கினோருடன் சயந்தனும் தேவரும் அவன் நீங்கி குணங்கர் ஈண்டிய களத்திடை நணுகியே குமரந்தாள் வணங்கி மும்முறை புகழ்ந்தனர் திகழ்ந்தனர் மகிழ்வுற்றார். அதாவது நுணங்கு நூலுடை இளையவன் என்றாங்களே பாடல்ல பார்த்திருக்கிறோம். அதாவது பூநூல் அசைகின்ற பூநூலை கொண்ட அந்த வீரவாகு தேவர் இளையவன் சொல்லப்படுது. வீரவாகு தேவர் முன்னே செல்ல நொய்தென்ன வணங்கினோருடன் சயந்தனும் தேவரும் சயந்தனும் ஏனைய தேவர்களும் தங்களுடைய தேவ மங்கியருடன் அவன் நீங்கி அந்த சூரனுடைய நீரை விட்டு சூரனுடைய நகரத்தை விட்டு நீங்கி குணங்கர் ஈண்டிய களத்திடை நணுகியே குணங்கர் ஈண்டிய களத்திடை நணுகி அந்த பூதகணங்கள் எல்லாம் இறந்து கிடந்த அந்த போர்க்களத்திலே சென்று குமரந்தாள் அந்த முருகப்பெருமானுடைய பாதங்களை வணங்கி மும்முறை புகழ்ந்தனர் திகழ்ந்தனர் மகிழ்வுற்றார். இந்த முருகப்பெருமானுடைய பாதங்களை 3 முறை வணங்கி புகழ்ந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த பாடல் உள்ளார். இப்ப இதுல பாருங்க, இப்பாடல் இடம்பெற்ற நூல் யாது, பாடியவர் யார்? இவ்வாறு தான் இந்த வினாக்கள் வரும். பகுதி 2லே வருகின்ற வினாக்களில் இந்த முதலாவது பகுதிக்கு 2 புள்ளி, 2வது பகுதிக்கு 3 புள்ளி, அடுத்தது 3வது வருகின்ற வினாவுக்கு 5 புள்ளிகள். செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு தெரியும்
10 புள்ளிகள். ஒரு வினாவுக்குரிய புள்ளி 10. அதிலே முதலாவது பகுதி வினாவுக்குரியது 2, இரண்டாவது பகுதி வினாவுக்கு 3 மார்க்ஸ், மூன்றாவது பகுதி வினாக்கு அதாவது விளக்குகின்ற வினா கேட்கின்ற பொழுது நீங்கள் 5 புள்ளிக்குரியதாக உங்களுடைய விடை அமைய வேண்டும். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் ஜாது என்று கேட்டால் பிறகு நீங்கள் மீட்சி படலம் என போடக்கூடாது. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது பிள்ளைகள்? கந்த புராணம். ஏனென்று சொன்னால் மீட்சி படலம் அமைந்த நூல் கந்த புராணம். அந்த கந்த புராணத்துல யுத்த காண்டத்துல ஒரு படலமாகத்தான் இந்த மீட்சி படலம் அமைகிறது. எனவே இந்த பாடல் இடம்பெற்ற நூல் கந்த புராணம். பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். அடுத்தது, இப்பாடலினுடைய பொருளை உமது மொழிநடையில் எழுதுக. இந்த பாடலினுடைய பொருளை உமது மொழிநடையில் எழுதுகன்னு சொன்னால் நீங்கள் இந்த பொருளை விளங்கி சுருக்கமாக உங்களுடைய மொழிநடையில் எழுதலாம். இப்ப பாடலுக்கு பாட புத்தகத்திலே தரப்பட்ட பொழிப்புரையைத்தான் நீங்கள் எழுத வேண்டும் என்று இல்லை. பாடலை விளங்கி உங்களுடைய சொந்த மொழிநடையிலே எழுதி கொள்ளலாம். பாடலை பாருங்கள், அதனுடைய பொருளை பார்ப்போம். அதாவது, நுணங்கு நூலுடை அசைகின்ற அந்த பூநூலை அணிந்த அந்த வீரவாகு தேவர் முன்னே செல்ல, சயந்தனும் ஏனைய தேவர்களும் தங்களுடைய தேவ மங்கியர்களுடன் அவன் நீங்கி தன்னுடைய சூரனுடைய நகரத்தை விட்டு நீங்கி பூதகணங்களெல்லாம் இறந்து கிடந்த அந்த போர்க்களத்திலே சென்று அங்கே நின்ற முருகப்பெருமானுடைய பாதங்களை 3 முறை வணங்கி மகிழ்ச்சி அடைந்தனர். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதை நீங்கள் விளங்கி உங்களுடைய மொழிநடையிலே எழுதி கொள்ளலாம். இதுக்குரியது 3 புள்ளி. அடுத்தது பாருங்க, மூன்றாவது பகுதி வினாவை பாருங்கள். மீட்சி படலத்தில் கூறப்பட்ட செய்திகளை சுருக்கமாக விளக்குக. பாருங்கள், இப்ப மூன்றாவது பகுதி வினாவை பாருங்கள். மீட்சி படலத்தில் கூறப்பட்ட செய்திகளை சுருக்கமாக விளக்குக. இதற்குரிய விடயத்தான் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த கூறப்பட்ட செய்திகள்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சாராம்சமாக பார்த்திருக்கிறோம். நாங்கள் அந்த அவ்வளவு பாடலிலும் சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய ஒரு சாராம்சம். இப்ப அந்த மூன்றாவது பகுதி வினாவுக்குரிய விடை இதுதான் பிள்ளைகள். முருகப்பெருமான் வீரவாகு தேவரை நோக்கி சயந்தனையும் தேவர்களையும் சிறையிலிருந்து மீட்டு வருவாய் என கூற அந்த தேவர்களை சிறை மீட்டார் வீரவாகு தேவர். அந்த சிறையிலே இருந்து வெளிக்கு புறப்பட்ட அந்த தேவர்கள் எல்லோரும் போர்க்களத்தை அடைந்து அந்த முருகப்பெருமானை வணங்கினார்கள். அதன் பின்னர் யுத்தகலத்திலே இறந்த பூதகணங்கள் எல்லாவற்றையும் முருகப்பெருமான் உயிர் பெற்று எழச் செய்தார். அவர்கள் உயிர் பெற்று எழுந்து முருகனை வணங்கினார்கள். தொடர்ந்து முருகனுடைய கட்டளைப்படி அந்த அசுரனுடைய தீவுகள் வர்ண பகவானாலே அழிக்கப்பட்டது. அதன் பின்னர் முருகப்பெருமான் தேவர்களெல்லாம் புடைசூழ திருச்செந்தூர் பதியை சென்றடைந்தார். தேவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு கேட்ட பொழுது முருகப்பெருமான் தேவதச்சனை கொண்டொரு கோயில் அமைத்து அங்கே சிவலிங்கம் வைத்து பூஜை செய்தார். அந்த முருகப்பெருமான் பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே அதனை பார்த்து பரவசப்பட்ட அந்த தேவர்கள் எல்லோரும் முருகா என கூவினார்கள். அப்பொழுது அர்ச்சிப்பதற்காக கையிலே எடுத்த மலருடன் முருகப்பெருமான் தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த தேவர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த முருகப்பெருமானுடைய தோற்றத்தை நாங்கள் இப்பொழுதும் திருச்செந்தூரிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன் பின்னர் அந்த முருகப்பெருமான் பூசை செய்து முடிந்ததன் பின்னர் தேவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானை பூசை செய்து வழிபட்டார்கள். இதுதான் அந்த மீட்சி படலத்திலே கூறப்பட்ட செய்திகள். இதை நீங்கள் 5 புள்ளிகளுக்கு பொருத்தமாக நீங்கள் இதனை உங்களுடைய மொழிநடையில் இந்த விடயத்தை விளங்கி சுருக்கமாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரி பிள்ளைகளே, நாங்கள் இதுவரை மீட்சி படலம் அமைந்த நூலான கந்த புராணத்தினுடைய சிறப்புகளையும் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய சிறப்புகளையும் அறிமுகத்திலே பார்த்தோம். தொடர்ந்து இந்த மீட்சி படலத்தில் முருகப்பெருமான் வீரவாகு தேவரை அனுப்பி தேவர்களை சிறை மீட்ட வரலாற்றினை நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். எனவே அதன் ஊடாக நீங்கள் அதற்கு தரப்பட்ட வினாக்களுக்கும் சரியான முறையிலே நீங்கள் விடையளிப்பதன் ஊடாக
இந்த பாடத்தை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.